வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தலுடைய முடிவுகள் மே 4ஆம் தேதி அறிவிக்கிறதுக்கு இந்நாள் தான் பாத்தீங்கன்னா முழுமையா இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த எக்ஸிட் போல் மூலியமா நமக்கு கிடைச்ச தகவல் படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறோம். இந்த கருத்து கணிப்பு எந்தெந்த தொகுதிக்கு யார் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல போய் ஃபுல்லா பாத்திரலாம். ரொம்ப முக்கியமான 2 டிஸ்ட்ரிக்ட் எடுத்து ஈரோடும் சேலமும் எந்தெந்த தொகுதி எந்தெந்த கட்சியினருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பாத்திரலாம். இந்த எக்ஸிட் போல் நம்ம எப்படி இந்த தரவுகளை நாம எடுத்தோம் அப்படின்னா, நாம யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்கள் பார்த்தோம், மற்ற எக்ஸிட் போல் நிறுவனங்கள் வெளியிட்டக்கூடிய நியூஸை வச்சும் இந்த எக்ஸிட் போல நாம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம விஐபி தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா யார் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபிச்செட்டிப்பாளையத்துல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில 32%, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா 29%, தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா 33%, நாம் தமிழரில் பார்த்தீங்கன்னா 6% பெற்றிருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலை பெறாங்க. பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பா 38%, அதிமுக சார்பா 39%, தமிழக வெற்றி கழகம் 12%, நாம் தமிழர் 6% பெறாங்க. இந்த பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ல அதிமுக அவர்கள் பார்த்தீங்கன்னா முன்னிலை பெறாங்க. அது 1% தான். 1%ங்கிறது ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கடும் போட்டியாக தான் இருக்கும். பவானி சேகர் தனி தொகுதி. இதில் பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் 36%, அதிமுக சார்பில் 40%, தமிழக வெற்றி கழகம் சார்பில் 18%, நாம் தமிழர் சார்பில் 4% பெறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பவானி சேகரில் அதிமுக கூட்டணி தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முனைப்பில் இருக்கு. அடுத்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பா 37%, அதிமுக சார்பா 35%, தமிழக வெற்றி கழகம் சார்பா 18% பெறாங்க. திமுக முன்னிலை பெறாங்க. 2% தான் பார்த்தீங்கன்னா முன்னிலை பெறாங்க. அதனால இந்த பகுதியும் பார்த்தீங்கன்னா கடும் போட்டியாக தான் இருக்கும். அடுத்து மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் பார்த்தீங்கன்னா 41%, அதிமுக வேட்பாளர் 39%, தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா 12%, நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 6% பெறாங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக முன்னிலை பெறாங்க. இந்த பகுதியிலும் வெறும் 2% தான் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த பகுதியிலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடும் போட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் திமுக பார்த்தீங்கன்னா முன்னிலை பெறாங்க. ஈரோடு கிழக்குல திமுக தான் பார்த்தீங்கன்னா முன்னிலை பெறாங்க 39%, அதிமுக பார்த்தீங்கன்னா 36%, தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா 18%, நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 7% பெறாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெறும் 3% தான் வித்தியாசம். இந்த பகுதியிலும் பார்த்தீங்கன்னா கடும் போட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் எக்ஸிட் போல்ல பார்த்தீங்கன்னா திமுக முன்னிலை வகிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மேற்கு பகுதி. திமுக பார்த்தீங்கன்னா 41%, அதிமுக பார்த்தீங்கன்னா 38%, தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா 12%, நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 7% பெறாங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் முத்துசாமி அவர்களுடைய தொகுதி. இதுல பார்த்தீங்கன்னா திமுக முன்னிலை வகிக்குது. பவானி சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில 37%, அதிமுக கூட்டணியில 41%, தமிழக வெற்றி கழகம் 14%, நாம் தமிழர் கட்சி 7% பெறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சராக இருந்த அதிமுகவை சேர்ந்த கருப்பணன் அவர்கள் தான் முன்னிலை வகிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் தெற்கு தொகுதி. சேலம் தெற்கு தொகுதியில திமுக வேட்பாளர் 35%, அதிமுக வேட்பாளர் 31%, தமிழக வெற்றி கழகம் 25%, நாம் தமிழர் கட்சி 6% பெறாங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சேலம் தெற்கு தொகுதியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் திமுக வசமே அதிகமாக இருக்கிறத இந்த கருத்து கணிப்பில் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து சேலம் வடக்கு தொகுதி. திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா 41%, அதிமுக கூட்டணியில் 33%, தமிழக வெற்றி கழகத்தில் 20%, நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 5% பெறாங்க. சேலம் வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவினரே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்து சேலம் மேற்கு தொகுதி. இதுல திமுகவினர் 28%, அதிமுகவினர் 29%, தமிழக வெற்றி கழகம் 30% பெறதை நம்மளால பார்க்க முடியுது. சேலம் மேற்குல பார்த்தீங்கன்னா மற்ற 2 கட்சிகள் திமுக அதிமுக விட தமிழக வெற்றி கழகம் 1% அதிகமாகவே வாங்குறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டியாவே இருக்கும். சங்ககிரி தொகுதியில திமுகவினர் 39%, அதிமுகவினர் 34%, தமிழக வெற்றி கழகம் 16%, நாம் தமிழர் 7% பெறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை இந்த தொகுதியிலையும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்து ஓமலூர் தொகுதி. ஓமலூர் தொகுதியில திமுக கூட்டணி சார்பாக 35%, அதிமுக கூட்டணியில 39%, தமிழக வெற்றி கழகம் 17%, நாம் தமிழர் 5% பெறாங்க. ஓமலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியை வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி 39% பெறாங்க, அதிமுக கூட்டணி 37% பெறாங்க, தமிழக வெற்றி கழகம் 17% பெறாங்க, நாம் தமிழர் கட்சி 6% பெறாங்க. இந்த பகுதியில் அதாவது மேட்டூர் தொகுதியை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் திமுக வசமே அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெறும் 2% தான் வாக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த தொகுதியும் இழுப்பறையிலையும் முடியலாம். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி. இந்த வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில 40%, அதிமுக கூட்டணியில 36%,
தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் 6% பெறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி 40%, அதிமுக கூட்டணி 37%, தமிழக வெற்றி கழகம் 13%, நாம் தமிழர் 6% பெறாங்க. கெங்கவல்லி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆத்தூர் தொகுதியில் திமுக கூட்டணி 35%, அதிமுக கூட்டணி 40%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் 6% பெறாங்க. ஆத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா 5% எக்ஸிட் போல் படி அதிமுக கூட்டணியை ஆத்தூர் தொகுதியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து ஏற்காடு தனித்தொகுதி திமுகவினர் 37%, அதிமுகவினர் 39%, தமிழக வெற்றி கழகம் 15%, நாம் தமிழர் 5% பெறாங்க. இந்த பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து நம்ம விஐபி தொகுதிக்கு போயிடலாம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 36%, அதிமுக கூட்டணி 45%, சுயேட்சை தாவைக்கு ஆதரவு பெற்ற வேட்பாளர் 11%, நாம் தமிழர் கட்சி 5% பெறாங்க. எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி 31%, அதிமுக கூட்டணி 25%, தமிழக வெற்றி கழகம் 35%, நாம் தமிழர் கட்சி 8% பெறாங்க. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 47%, அதிமுக கூட்டணி 22%, தமிழக வெற்றி கழகம் 26%, நாம் தமிழர் 5% பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுடைய தொகுதி. உதயநிதி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 46%, அதிமுக கூட்டணி 32%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் 4% பெறாங்க. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி சார்பாக 36%, அதிமுக கூட்டணி சார்பாக 26%, தமிழக வெற்றி கழகம் சார்பாக 32% பெறதை நம்மளால் பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய தொகுதி வில்லிவாக்கத்தில் திமுக கூட்டணி முன்னிலை வைக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து தியாகராய நகர் பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 30%, அதிமுக கூட்டணி 32%, தமிழக வெற்றி கழகம் 30%, நாம் தமிழர் கட்சி 4% பெறதை நம்மளால் பார்க்க முடியுது. தியாகராய நகரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் நிற்கிறாங்க. இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டி நன்றாகவே பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை முந்துறதை நம்மளால் பார்க்க முடியுது. தியாகராய நகர் அதிமுக வசம் செல்லுமா அப்படிங்கிறத நம்மளால் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அடுத்து தருமபுரியில் இருக்கக்கூடிய தருமபுரி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக அன்புமணி அவர்களுடைய மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் தான் போட்டிடுறாங்க. திமுக சார்பாக 38%, திமுக கூட்டணியில் 38%, அதிமுக கூட்டணியில் 41%, தமிழக வெற்றி கழகம் 15%, நாம் தமிழர் 4% பெறதை நம்மளால் பார்க்க முடியுது. தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பாக நிற்கக்கூடிய சௌமியா அன்புமணி அவர்கள் தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக பிரபு அவர்களும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய சீமான் அவர்களும் போட்டிடுறாங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 முனை போட்டி தான். இருந்தாலும் திமுக கூட்டணி வந்து 28%, அதிமுக கூட்டணி 19%, தமிழக வெற்றி கழகம் 27%, நாம் தமிழர் கட்சி 26% பெறதை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டியாகவே கருதப்படுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.